ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் என்சான்மெண்ட் பார்ட் 1ல் ஸ்வாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்வாடுக்கு ஒரு நல்ல என்சான்மெண்ட் போடணும், இல்லைனா பிவிபி மாபை கில் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே நார்மல் ஸ்வாடை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சீக்கிரம் உடஞ்சிடும். இந்த என்சான்மெண்ட் பண்ண நம்மளுக்கு முக்கியமாக எக்ஸ்பி தேவைப்படும். எக்ஸ்பி நீங்கள் ஒரு 40 எக்ஸ்பியாச்சும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு என்சான்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸ்பேண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் கிரியேட்டிவ்லேருந்து பாட்டில்ஸ் ஆஃப் எக்ஸ்பி எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் எக்ஸ்பி ஏற்றிக்கிட்டேன். இப்போ என்சான்மெண்ட் பண்ண நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்வாட் வேணும். அதுக்கு முக்கியமான 2 என்சான்மெண்ட் பண்ணணும். அன்பிரேக்கிங், வெண்டிங், இந்த 2 என்சான்மெண்ட் தான் முக்கியமாக போடணும். நீங்கள் அன்பிரேக்கிங் உடையாமல் பார்த்துக்குறோம் ஸ்வாடை. வெண்டிங் நம்மளுக்கு ஸ்வாட் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் அதை சீக்கிரம் எக்ஸ்பி வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்த 2 முக்கியமான புக்கு ஷார்ப்னஸ் 5, அப்புறம் ஃபயர் ஆஸ்பெக்ட் 2. இந்த 2 புக்கு எதுக்குன்னா, ஷார்ப்னஸ் 5 வச்சு ஈஸியாக கட் பண்ணிட முடியும். இது கொஞ்சம் சொல்லலாம். அதே ஃபயர் ஆஸ்பெக்ட் தீப்பற்ற வைக்கும். நம்ம எந்த மாபையாச்சும் அடிக்கும் போல அந்த மாபு எரிய ஆரம்பிச்சிடும், அதனால சீக்கிரம் டேமேஜ் வாங்கிடும். இப்போ நம்மளுக்கு 4 என்சான்மெண்ட்டுக்கு இந்த 4 என்சான்மெண்ட்டையும் ஒன்றாக்கிக்கணும். அடுத்த 2 முக்கியமான புக்கு லூட்டிங் 3. லூட்டிங் 3 வச்சு நம்ம நிறையா லூட் கெயின் பண்ணலாம். அதே மாதிரி நாக்பேக் 2, இதை வச்சு நாக்பேக் மாபை தள்ளி விடும். பக்கத்தில் இருந்துச்சுன்னா தூரமாக தள்ளி விட்டுரும். இப்போ நம்ம இதெல்லாம் என்சான்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 6 புக்கையும் நம்ம ஒரே என்சான்மெண்ட் ஆக்கி நம்ம ஸ்வாடுக்கு போட போகிறோம். இது ஒரு ஓபியான ஸ்வாடு இருக்கும். இதோட உங்களுக்கு ஓபியான ஸ்வாடு வேணும்னா 2 இது இருக்குது. அந்த 2 என்சான்மெண்ட் புக்கு என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போ மாபை நான் ஸ்பான் பண்ணிட்டேன், ஜாம்பியை ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் ஸ்வாடில் அடிக்கும் போனால் அவ்வளோவா பறக்கல எதுவும் இல்லை. இதே நம்ம என்சான்மெண்ட் ஸ்வாடில் அடிக்கும் போல 2 அடிக்கே செத்துரும். அதே நார்மல் ஸ்வாடில் 3 அடிக்கு அடித்தாதான் தூரமாகவும் போகுது, சாகவும் செய்யுது. நம்ம என்சான்மெண்ட் ஸ்வாடில் 2 அடிக்கு நல்ல தூரம் போயிடு, செத்துறவும் செய்யுது மாபு. இதுதான் என்சான்மெண்ட் ஸ்வாடுக்கும் நார்மல் ஸ்வாடுக்கும் வித்தியாசம். நார்மல் ஸ்வாடு வச்சுருந்தா சீக்கிரம் டேமேஜ் ஆகி உடஞ்சிடும். அதே என்சான்மெண்ட் ஸ்வாடுனா நம்மளுக்கு நிறையா நாள் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வெண்டிங்கை வச்சு, அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த 2 புக்கு என்னன்னு சொல்லி வேணாம், அந்த 2 புக்கு இருக்குது, அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரம் நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்தலான்னு இருக்கோம் மைன்கிராஃப்டில். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு A2D ப்ரோவோட AG2K ப்ரோவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் டிஸ்கார்டுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.